ஹேட்ச்பேக்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கார்னா போலோன்னு சொல்லலாம். பட் போலோ ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஹுண்டே அவங்களோட i20 ஏன்னா இந்த போலோன்ற ட்ரெண்டிங் வேர்டை மாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக i20 விட்டாங்க. பட் நாட் அப் டு த பவர். பட் அதுவும் ஒரு கார், அதுவும் ஒரு பவர் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு போலோ மாதிரியே ஒரு பவர் வேணும், போலோ மாதிரியே தான் கார் வேணும் அப்படின்னா போலோ தான் திருப்பி வரணும். இல்லைன்னா புதுசா ஏதாவது பிறந்து வந்தாதான் உண்டு. போலோ மாதிரி எந்த கார்லயுமே பவர் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இல்லாத கேப்பபிலிட்டியே கிடையாது. நீங்க வந்து ஒரு த்ரோ அடிக்கிறது, ஒரு ஸ்பிரிண்ட் அடிக்கிறது, ஒரு இடத்துல கட் அடிக்கிறதா சரி, இல்ல ஒரு காரை ஓட்ட செகண்ட்ல டக்கு 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 டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க கண்டிப்பா யாராவது GT TDI வந்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பீங்க. ஏன்னா அதுல இருக்க ஒரு கான்பிடன்ஸ் லெவல் நம்மளோட அப்ஸ்கில வந்து பயங்கரமா வந்து நம்மள தூண்டி விடும். இன்னும் திரும்பி போகணும், நம்ம ஒரு இடத்துல கூட பிரேக் பிடிக்கணும்ன்ற அந்த கான்செப்டே வராது. நீங்க ஆக்சிலேட்டர் பண்ணி ஒரு ஃபுல் த்ரோ அடிக்கலாம். காருக்கு ஒரு ரோல் ஓவர் இருக்காது. உள்ள அந்த ஜெர்மன் டெக்னாலஜி ஒரு வேற மாதிரி பண்ணிருப்பாங்க அந்த கார்ல. சீரியஸா சொல்றேன், 1 லிட்டர் ஆகட்டும் 1.5 ஆகட்டும், இந்த ரெண்டு என்ஜின்ஸ்க்குமே அந்த பவர் டிஃபரன்ஸ் மட்டும் தான் மாறுமே தவிர, ஆனா வந்து அந்த ஒரு பிக்கப் இனிஷியல் டார்க்கியா ஃபீலா இருக்கட்டும், அதனால எதுவுமே மாறாது. கண்டிப்பா வந்து போலோ திருப்பி வந்தா நான் முதல் ஆளா புக் பண்றது